ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த தேர்ட் பார்ட் கப்புங்கிற இந்த பார்ட்டை பற்றி தான். ஆல்ரெடி நம்ம இந்த பாடி அப்புறம் அந்த நெட் இந்த ரெண்டு பார்ட்டையும் எப்படி வரையிறதுன்னு போட்டோம். உங்களுக்கு எப்படி வரையிறதுன்னு தெரியலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை ஐ பட்டனில் ரெண்டுத்துலையுமே கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு க்ரியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ணிக்கோங்க. அடுத்து நியூன்னு இதை கிளிக் பண்ணிட்டு இதை எப்பயும் போல் எடுத்துருங்க, டிக் எடுத்துருங்க. இந்த இடத்துல பார்ட் நேம் கப்புன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு MMNS பார்ட் சாலிட் இதை ஓகே கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்திருக்கும். இதில் ஏதாவது ஒரு பிளைனை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க, ஸ்கெட்ச் வியூன்னு மாற்றிக்கோங்க. அடுத்து நீங்கள் வரைய போகிற பார்ட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன அதெல்லாம் யூஸ் பண்ணலான்னு முதல்ல பார்த்துக்கோங்க. நம்ம ரிவால்வ் கமாண்ட் யூஸ் பண்ணி தான் இந்த பார்ட்டை வரைய போகிறோம். அதனால் இந்த ஆஃப் செக்ஷன் மட்டும் வரைஞ்சிட்டு சென்டர் லைன் போட்டு ரிவால்வ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து வரைய ஆரம்பிக்க போகிறோம். பண்ணிட்டு அந்த டயக்ராம் இருக்கிற மாதிரி ஜஸ்ட் வரைங்க. இப்போ இந்த எம்எம் என்ட்ரு பண்ணலாங்க. இங்கேருந்து இந்த ஹைட் 12, அதனால் இந்த இடத்துல 12 கொடுத்துக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் 22.5 கொடுத்துருக்காங்க. அப்போது அது டயா கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ரேடியஸ் தான் தேவை. டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இந்த டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இந்த டோட்டலையும் இதையும் மைனஸ் பண்ணால் இந்த டிஸ்டன்ஸ் வரும்னு தெரிஞ்சிடும். அப்போது நம்ம என்ன பண்ணோம், 45 ஆஃப் 22.5 மைனஸ் 11.25 என்ட்ரு பார்த்திங்கன்னா இது 11.25 தான் வரும். இப்போ அடுத்து இங்கே வரைஞ்சிட்டு இப்படியே க்ளோஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே ஆங்கிள் கொடுக்கலவங்க, அதனால் மேலேருந்து தான் வரையணும். லைன் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இது இப்போ வரையிறது ரெஃபரன்ஸுக்கு தான். அப்புறம் டெலிட் பண்ணிவிடுவோம். நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிட்டு என்ட்ரு பண்ணி கமெண்ட் விட்டு வெளியே வந்துட்டு இந்த இடத்துல 65 ஆஃப் வேல்யூ என்ட்ரி பண்ணிக்கோங்க. 65 டிவைடட் பை 2 32.5 வருது. டோட்டல் ஹைட் 42, அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்போ திரும்பி லைன் செலக்ட் பண்ணிட்டு இந்த லைனையும் கீழே இருக்க இந்த லைனையும் ஜாயின் பண்ணிவிட்டு விட்டுருங்க. இப்போ இந்த லைன் நமக்கு தேவையில்லை, இதை டெலிட் பண்ணிடலாம். இப்போ இங்கேருந்து 6 mm இது ஆஃப்செட் ஆகிருக்கு. இதுக்கு ஆஃப்செட் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லைனை ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஏரோ மார்க் வந்துடும். இப்போ இங்கே நீங்கள் 6ன்னு என்ட்ரி பண்ணிவிட்டு டிக் கொடுத்தீங்கன்னா அது 6 mm தள்ளி போயிடும். அடுத்து திரும்பி லைன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இதுக்கு இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி இப்படி ஒரு லைன் வரைஞ்சிட்டு தேவையில்லாத இந்த போர்ஷன்லாம் டெலிட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த லைன்லேருந்து இங்கே வரையணும், இங்கேருந்து இங்கே வரைஞ்சிடக்கூடாது. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக எவ்வளோ தூரம் இழுத்துட்டு இப்போ டெலிட் செக்மெண்ட் செலக்ட் பண்ணி இதை டெலிட் பண்ணிவிடுங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம இதில் எல்லாமே வரைஞ்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 6.1 காமிக்கும், 17 காமிக்கும். இது கரெக்டு தான். இந்த இடத்துல ஆஃப்செட்டில் பார்க்கக்குள்ள தான் 6 இருக்கும். இது அதனால் நீங்கள் மாற்றிடாதீங்க, கரெக்டாக தான் இருக்குது. இப்போ அடுத்து நம்ம ரிவால்வ் பண்ணால் ஃபஸ்ட்டு சென்டர் லைன் போடணும். மறக்காமல் எப்பயும் சென்டர் லைன் போட்டுருங்க, அப்போ தான் ரிவால்வ் கமெண்ட் ஒர்க் ஆகும். இப்படி வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா ரிவால்வ் முடிஞ்சிடும். இப்போ டிக் கொடுத்திங்கன்னா ஓகே ஆகிடும். அப்படியே ரிவால்வ்னு கொடுத்திங்கன்னா ரிவால்வ் ஆகிடும். இப்போ இதையும் டிக் கொடுத்துருங்க. இப்போ அடுத்து ஃபஸ்ட்டு வரைஞ்சிங்களா அந்த பிளைனே சூஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட் பிளைனு. அப்படியே ஸ்கெட்சுன்னு கொடுங்க, ஸ்கெட்ச் வியூக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் செட் பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக வரும். இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஹைலைட் ஆகும் க்ரீன் கலரில். இது செட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த இடத்துல கரெக்டாக அந்த சர்க்கிள் போட்டு அதை ரிமூவ் பண்ண முடியும். இப்படி ரெஃபரன்ஸ் செட் பண்ணோன்னா உங்களுக்கு சர்க்கிள் வேறு எங்கேயாவது போயிடும்.
கரெக்டாக இந்த மிடில் பாயிண்டில் வச்சு சர்க்கிள் வரைங்க. இங்கே வந்து இதனோட ரேடியஸ் வந்து 5 mm கொடுத்துருக்காங்க. அப்போ டயா வந்து 10 என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டிக் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூடுன்னு கொடுங்க. இங்கே வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஆக்சிஸ்லேருந்து காமனாக பிரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. ரிமூவ் மெட்டீரியல் கொடுத்துருங்க. இது அந்த பாயிண்ட்டை பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். இப்போ டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்ட்ரூடுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி காமிக்கும். இதில் வந்து இந்த பேட்டர்ன், இதுதான் பேட்டர்னுடைய சிம்பிள். இதை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே வந்துட்டு ஆக்சிஸ்ன்னு காமிக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம வந்து இந்த ஆக்சிஸை செலக்ட் பண்ணணும். இந்த ஆக்சிஸ் தான். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இதை பொறுத்து அந்த எங்கெங்கெல்லாம் ஹோல் வரணுமோ செலக்ட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டிகிரி இருக்குது. நம்ம எவ்வளோ டிகிரிக்கு ஒரு எத்தனை பாயிண்ட் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளே கால்குலேட் பண்ணியும் போடலாம். அப்படி இல்லைன்னா ஆட்டோவாக கால்குலேட் ஆகிக்கணுன்னா ஈக்குவலாக, இப்போ நீங்கள் இங்கே 4 என்ட்ரி பண்ணிங்கன்னா ஈக்குவலாக பிரியணுன்னா நீங்கள் இந்த செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணால் அதுவே நீங்கள் எத்தனை நம்பர் போடுறீங்களோ அதுவே 360 டிவைட் ஆகி ஈக்குவலாக இந்த இடத்துல உங்களுக்கு மாறிக்கும். கரெக்டாக வந்துடும். இப்போ டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் கரெக்டாக இதாகிடுச்சு. அவ்வளோதான் கைஸ். இதை சேவ் பண்ணிக்கோங்க. டைம் கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகிடும். அவ்வளோதான். பார்த்திங்களா, சிம்பிள் தான். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ கைஸ்.